ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெபாய்ஸ் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 58 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல்ல எல்லா எபிசோடுமே அவைலபிளா இருக்கு, பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 58 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அப்போ அந்த குரூப் போட்டோவை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்வான், எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வான். அப்ப ஹீரோயின், ஆமா ரொம்ப தேங்க்ஸ் நீ எனக்கு கூட நின்றதுக்கு, என் சைடுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, எனக்காக கீழே ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோயின் இன்னொரு விஷயமும் சொல்வா, நான் உண்மையிலே வந்து உடஞ்சு போயிட்டேன். என்னோட மரியாதைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் நினைச்சா உடஞ்சு போய் உட்காந்துருவேன்னு, நீ என் கூட நிக்கிறப்போ இப்பதான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு சொல்வான், நான் என்னைக்கா இருந்தாலும் உன் கூட தான் நிப்பேன். நான் பார்த்ததுல நீ தான் ரொம்ப பிரேவான பொண்ணு, ஸ்ட்ராங்காவும் இருக்க. உன்னால என்னைக்கு இந்த வேர்ல்ட ஃபேஸ் பண்ண முடியலையோ அன்னைக்கு நான் உன் கூட கண்டிப்பா இருப்பேன். ஸோ நீ எதுக்கும் வரி பண்ணாத, உன்னால முடியாத போது நான் உன் கூட நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். ஸோ இங்க நம்ம ஹீரோ வந்து கிளம்புறப்போ ஹீரோயின் கையை பிடிச்சி நிறுத்தி பேசுவா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வான், சாரி நான் வந்து உன்னை தப்பா நினைச்சிட்டேன், நீ தான் அந்த போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு நினைச்சு. அதுக்கு சாரி கேட்பா இங்க ஹீரோயின். அப்ப ஹீரோ சொல்வான், பரவாயில்ல என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப ஹீரோயின் யோசிப்பா, இவன் எதுக்கு எனக்காக இவ்வளவு பண்றான், உண்மையிலே அவன் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுல நினைப்பா. இங்க நம்ம ஹீரோக்கு வந்து கால் வரும். யாருன்னு பார்த்தா ஹீரோட ஸ்பை ஒருத்தன் இருப்பான்ல, சோ அவனை கூட வந்து ஹைதர் வந்து துரத்திட்டு போய் ஷூட் பண்ணிருப்பானே, சோ அவன் தான் கால் பண்றான். ஹைதர் கிட்ட தப்பிச்சு ஹீரோ கால் பண்றான். அப்ப அந்த ஆள் பேசுறான், ஹைதர் வந்து என்ன துரத்திட்டு வந்தான், என்ன ஷூட் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம உன்னை பத்தி கேட்டு இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருந்தான் என்கிட்ட. நான் வந்து உன்னை பத்தி ஃபுல்லா சொல்லல, பட் பாதி சொன்னேன். உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ இறந்துட்டான்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவன் வந்து என்னோட ஃபேமிலி வச்சு பிளாக்மெயில் பண்ணான், அதனாலதான் வேற ஆப்ஷனே இல்லாம நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ கேட்பான், இப்போ எங்க இருக்க, நீ ஓகேவா, உனக்கு அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப அவன் சொல்லுவான், இல்ல இல்ல இப்ப நான் ஃபைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ ஹீரோ வந்து அந்த ஆள் கிட்ட சொல்வான், நீ வந்து உன் ஃபேமிலியை கூப்பிட்டுக்கோ, இந்த ஊர்ல இருக்காத, கொஞ்ச நாளைக்கு வெளியூர்ல போய் ஸ்டே பண்ணிக்கோ, உனக்கு தேவையான எல்லா திங்ஸும் நான் பாத்துக்கிறேன், உனக்கு நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இங்க சொல்லுவான். இங்க அந்த காலை கட் பண்ணிடுவான். நெக்ஸ்ட் கால் வந்து ஜமாலுக்கு தான் கால் பண்ணுவான். ஜமால் கால் பண்ணி சொல்லுவான், நம்ம கூட இருக்க ஒரு ஆளுக்கு வந்து பிரச்சனை, ஸோ ஹைதர் வந்து கண்டுபிடிச்சிட்டான், நீ என்ன பண்ணு, அவனுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடு, அவனுக்கு ஒரு ஜாப் அரேஞ்ச் பண்ணு வெளியூர்ல, அவனை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ சொல்றான். இங்க அந்த கால் கட் பண்றான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட்ல சித்தியும் சித்தி பொண்ணை காட்டுவாங்க. ரெண்டு பேருமே செம்ம கோவத்தோட இருப்பாங்க. அப்போ வந்து சித்தி பொண்ணு சொல்வா, எவ்வளவு தைரியம் இருந்தா ஹீரோயின் வந்து நம்ம ஃபேமிலி போட்டோக்கு வந்து நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சித்தி சொல்வா, அவங்க எதுக்காக ஒன்னா வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணதான், எவ்வளவு நடந்தாலும் நாங்க ஒன்னாதான் இருக்கோம்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணதான் நம்ம முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் போட்ட எவ்வளவு பிளான ஹீரோ ஹீரோயினை பிரிக்கலான்னு பார்த்தா அது எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இந்த பக்கம் சித்தி பொண்ணு சொல்வா, ஒரு தடவையும் அவங்க பாண்ட் ரொம்ப க்ளோஸா தான் ஆயிட்டு இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் இன்னும் க்ளோஸா தான் இருக்காங்க, நம்ம நினைச்சாலும் அவங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சித்தி பொண்ணு சொல்வா. இந்த பக்கம் சித்தி சொல்வா, இல்ல நம்ம ஏதாவது பண்ணோம், இந்த வாட்டி ஹீரோ கிட்ட ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகல, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ட்ரை பண்ண போறோம், சோ அவளை வந்து ஹீரோ கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கலாம், சோ நம்ம பிளானோட டைரக்ஷன் மாத்தி ஹீரோயின் மேல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தி சொல்லிட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட்ல ஹீரோயின் வந்து அவ ரூம்ல இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து சித்தி வருவா. வந்துட்டு பேசுவா, என்ன நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க போல, ஹீரோ உனக்கு சப்போர்ட் பண்றான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு சித்தி கேட்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா, நான் இங்க இருந்து வெளியே போகணும், தயவு செஞ்சு என்ன விடுங்க, என்கிட்ட பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ அந்த சித்தி சொல்வா, அப்படிலாம் உன்னை விட முடியாது, நான் உன்னை ஆல்ரெடி வார்ன் பண்ணிருக்கேன் ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அதை மீறியோ நீ க்ளோஸ் ஆறனா அப்ப என்ன அர்த்தம், நீ பாத்துக்கோ, சீக்கிரமா ஹீரோ வந்து உன்னை இந்த வீட்டுல இருந்து வெளியே துரத்துவான், எல்லாத்துக்கும் நீ ரெடியா இரு அப்படின்னு சொல்லி அந்த சித்தி சொல்வா. அப்ப ஹீரோயின்ல, எனக்கு தெரியும் நீங்க டிவோர்ஸ் பத்தி தான் பேசுறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ உள்ள வருவான். அப்போ ஹீரோ வந்து கேட்பான், இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சித்தி சொல்வா, இங்க நான் வந்து ஹீரோயினை வார்ன் பண்ண வந்தேன், இது ஃபேக்கான மேரேஜ் இருந்தா கூட நசீரை போய் பார்க்க கூடாது நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இங்க ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, ஏன்னா அவ அந்த மாதிரி சொல்லிருக்கவே மாட்டாள். இங்க வந்தோன்னா ஹீரோ கேட்டோன்னே அப்படியே பிளேட்டை மாத்தி பேசுவா. அப்ப ஹீரோ சொல்வா, இங்க ஹீரோயினுக்கு எது சொல்றதா இருந்தாலுமே நான் தான் சொல்லுவேன், வேற யாரும் வந்து சொல்லக்கூடாது அவகிட்ட, அது மட்டும் இல்லாம அவளுக்கு என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது நல்லாவே தெரியும், நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ சொல்வான். சித்தி வந்து செம்ம கடுப்பாய் அங்கிருந்து போயிடுவா. ஹீரோயின் சொல்வா, பரவாயில்ல என்னால உன் ஃபேமிலி ஹேண்டில் பண்ண முடியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அந்த பக்கம் ஹீரோ சொல்வான், எனக்கு தெரியும் நீ ஹேண்டில் பண்ணிப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, டிவோர்ஸ் வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் எல்லாமே சார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. ஹீரோ வந்து எதுவுமே பேசாம சைலண்டா இருப்பான். அப்போ ஹீரோ
ஹீரோயின் சொல்வா, அவங்க எல்லாம் உன்னோட ஃபேமிலி தானே, அவங்க எப்பவுமே உன் கூட தான் இருப்பாங்க, நாளைக்கு நான் உன் கூட இருக்க மாட்டேன்ல, எப்படியும் டிவோர்ஸ் ஆகி போறோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இது கேட்டோன்னே ஹீரோ மூஞ்சி லைட்டா மாறும். லைக் அவன் வந்து அப்செட் ஆயிடுவான். அவனுக்கு வந்து ஹீரோயின் கூட வாழணும்னு ஆசை இல்ல, பட் இவ வந்து டிவோர்ஸ் பத்தி பேசும்போது அவன் லைட்டா அப்செட் ஆவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அப்செட் ஆவான். ஹீரோயின் வந்து எதிர்பார்ப்பா, இல்ல நம்ம ஒன்னாதான் இருப்போம் கடைசி வரைக்கும், அவன் சொல்லுவானோ அப்படி சொல்லிட்டு எதிர்பார்ப்பா. அந்த ஒரு லுக்ல நம்மளுக்கு புரியும். பட் ஹீரோ வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஹீரோ பாத்துட்டு இருப்பா. அப்ப ஹீரோ சொல்வான், நீ எது சொல்றியோ அதுவே ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுவான். இங்க ஹீரோயின் வந்து மூஞ்சியா மாறிடும். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இங்க ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அழகா போயிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு ஹீரோயினை எழுப்பிட்டு இருப்பான். அப்போ வந்து அவ சொல்லுவா, இல்ல நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலேயே புலம்பிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல நம்ம கம்பெனிக்கு போகணும், சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அழகா கியூட்டா எழுப்பிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின்ல ஹீரோட லிப்ஸ்ல கை வச்சிருவா. கொஞ்ச நேரத்துக்கு சைலண்டா இரு, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலேயே புலம்பிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ வந்து ஸ்மைல் பண்ணிட்டு ஹீரோ சொல்லுவான், அப்போ நான் மட்டும் கம்பெனிக்கு போட்டோமா, நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின்ல ஓகே நீ மட்டும் போ, நான் வரல அப்படின்னு சொல்லிடுவா. ஹீரோ என்ன பண்ணுவான், அங்க இருந்து எழுந்து போறப்போ சொல்லுவான், அப்ப நீ இல்லாம நான் அந்த பிரசன்டேஷனை முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அப்பதான் யோசிப்பா, ஐயோ பிரசன்டேஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுப்பா. எழுந்து சொல்வா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவா ஹீரோ கிட்ட. ஹீரோ வந்து சிரிச்சுட்டே குட் மார்னிங் சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து செமையா பேனிக் ஆவா. நான் ஆல்ரெடி கம்பெனிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன், பிரசன்டேஷன் முடிக்க, நீ ஏன் சீக்கிரமா எழுப்பல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அப்ப ஹீரோ சிரிப்பா, நான் வந்து 10 மினிட்ஸா உன்னை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ தான் எழுந்துக்கல அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, நான் சீக்கிரமா கிளம்பணும், சீக்கிரமா ரெடி ஆகணும், எனக்கு இந்த பிரசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுவா. அங்கிருந்து போறப்போ வந்து லைட்டா ஸ்லிப் ஆயிடுவா. அப்ப ஹீரோ தான் பிடிப்பான். ஹீரோ சொல்லுவான், பொறுமையா அறி, நம்ம லேட் ஆக போறது இல்ல, சீக்கிரம் போயிடலாம், பட் பொறுமையா அறி அப்படின்னு சொல்லுவான். பட் இங்க ஹீரோயின் கேட்காம, இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போனோம், நான் ரெடி ஆனோம், இங்கே வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. போறப்போ என்னோட ஸ்லிப்பர் நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி மறுபடியும் வருவா. வந்த ஹீரோ சொல்லுவான், பொறுமையா இரி, இங்க வந்து முதல்ல உக்காரு அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ தான் ஹீரோயினை கூட்டு வந்து உட்கார வைப்பான். அப்ப ஹீரோ சொல்லுவான், உனக்காக நான் ஒரு ஃபேவர் பண்றேன், இங்க உட்காரு, பொறுமையா இரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஸ்லிப்பர் எடுத்துட்டு வந்து கீழே வச்சு அவன் தான் காலை பிடிச்சு போட்டு விடுவான். இது செம்ம கியூட்டா ரொமான்டிக்கா இருக்கும். சோ நம்ம ஹீரோ பண்றது, அவன் பண்றது எல்லாமே நல்லா இருக்கும். பட் இது இன்னும் நல்லா இருக்கு இந்த சீனு. அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்ல வெளியே நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கீழே குனிப்பா. அப்போ 2 பேருமே ஒருத்தர் பாத்துப்பாங்க ஒரு செகண்ட். அப்ப ஹீரோயின் சொல்வா, பரவாயில்ல தேங்க்ஸ் எனக்கு போட்டு விட்டதுக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், சரி இப்போ நீ பொறுமையாயிட்டல, போய் ரெடியா போ அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோயின் போறா போல, இங்கே வெயிட் பண்ணி நான் வந்துருவேன், எங்கேயும் போயிடாத, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவ ரெஸ்ட் ரூம் போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பான், நேத்து நைட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பால, அவங்களாம் உன்னோட ஃபேமிலி, அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க, பட் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பால. அந்த லைன் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். சோ அதை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்வான், எனக்கு நீ என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். சோ இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினா தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கோம் அந்த மீட்டிங். அப்போ நான் அந்த இடத்துக்கு நசீர் வருவான். வந்து கேட்பான், இங்க மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், என்னையும் யாருமே கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். அப்போ ஹீரோயின் தான் பேசுவா. ஹீரோயின் சொல்வா, இது வந்து பிரைவேட் மீட்டிங், அதனாலதான் நான் உங்களை கூப்பிடல, இப்போ தயவு செஞ்சு வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. சோ நசீருக்கு வந்து இது ஒரு நோஸ் கட் மாதிரி. ஹீரோ வந்து இதை பார்த்துட்டு சிரிப்பான். அப்ப ஹீரோ வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில வந்து அந்த சைனை காட்டுவான். சோ நசீரும் அங்க இருந்து போயிடுவான். ஹீரோ வந்து ஒரு செகண்ட் ஹீரோயினை பார்ப்பான், பார்த்து ஸ்மைல் பண்ணுவான். நசீருக்கு நோஸ்கட் கிடைச்சா ஹீரோக்கு ஹாப்பி தானே. சோ அந்த வகையில ஹீரோயினே நோஸ்கட் கொடுக்கும் போது அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட் சீன்ல சித்தி பொண்ணை காட்டுறாங்க. அவ வந்து ஹீரோயினை பாக்கிறதுக்காக அவளோட ஆபீஸ் ரூம் போறா. போயிட்டு பேசுறா, இந்த ஃபேக் மேரேஜுக்கு நீனா ஹீரோட அவ்வளவு க்ளோஸா சுத்துற, ஹீரோ ஒன்னும் உன்னை வேணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணல, எங்களுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணா, அது உன் மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோ. இப்ப கூட அவன் உன்னை காப்பாத்தினதுக்கு ரீசன் வந்து எங்களோட ஃபேமிலி நேம் கெட்டு போக கூடாதுதான், நீ வேற எந்த ட்ரீம் வேர்ல்ட்லயும் இருக்காத ஹீரோ நினைச்சிட்டு, புரியுதா அப்படின்னு சொல்லி சித்தி பொண்ணு கேட்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா, சரி வந்த சொல்லிட்டல, கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்போ சித்தி பொண்ணு சொல்வா, நீ ரொம்ப ஜாலியா இருக்கல, எனக்கு தெரியுது, டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ தனியா தான் இருப்ப, உன்னால ஹீரோ நினைச்சு கூட பார்க்க முடியாது, அது ஞாபகம் வச்சுக்கோ, அது ஞாபகம் வச்சுட்டு இப்போ நீ ஹீரோ கிட்ட ஏறி அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்வா. இந்த பக்கம் ஹீரோயின்ல, எனக்கு இப்பதான் புரியுது, நீ என்ன ஜெலஸா இருக்கியா ஹீரோ நினைச்சு, இந்த ஸ்கூல்ல எப்பவுமே ஒரு பொண்ணுங்க இருப்பாங்கல்ல ஜெலஸா ஃபீல் பண்ணிட்டு, சோ அந்த கேட்டகரியா நீ, பரவாயில்ல நீ ஒன்னும் சின்ன பொண்ணதான் இருக்க, போக போக வளர்ந்துருவ, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. சோ அப்போ வந்து இந்த சித்தி பொண்ணு செம்மையா கடுப்பாய் அங்கிருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மூலமா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஆல்ரெடி பண்ணுவான்ல ஹீரோயின் ஒர்க் பண்றப்போ கிட்ட இருக்கும் போது. சோ அந்த மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. இங்க 2 பேரும் வந்து ஃபன்னா பேசிட்டு சிரிச்சுட்டு
ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஃபோன் கேட்பா. நம்ம இந்த ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காக ஃபோன் நோண்டுறீங்க, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோல சரி ஓகே வைக்கிறேன், ஃபோனுக்குள்ள கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். பட் ஹீரோயின் இல்ல ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு இங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க ஃபன்னியா. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கையில இருக்க ஃபோன் வாங்குறப்போ 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க. அப்போ வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்போ 2 பேரும் கண்ணை தான் பார்ப்பாங்க. ஸோ 2 பேரோட ஐஸை வந்து டைரக்டா பார்த்துப்பாங்க. அப்போ ஹீரோயின் மனசுல என்ன இருக்கும்னா, நான் எப்பவுமே ஏன் உன்கிட்ட க்ளோஸா இருக்கும் போது என் மனசு ஏன் படபடன்னு ஆகுது, என் ஹார்ட் பீட் ஏன் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிப்பா. இந்த பக்கம் ஹீரோ யோசிப்பா, உன் கண்ணை பார்க்கும் போதுலாம் நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், நீ மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியற, வேற யாருமே தெரியல, நீ மட்டும் தான் இம்பார்ட்டண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிப்பான். அப்போ ஒரு செகண்ட் 2 பேருமே வந்து ஒருத்தர் 2 பேர் கண்ணை பார்த்துப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து சடனா நவுண்டுருவா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், சரி நான் வெளியே போய் என் ஃப்ரெண்டை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். லைக் 2 பேருக்கும் ஆக்வர்ட் மாதிரி ஆயிடும். அப்போ ஹீரோயின் ஹார்ட் பீட் வந்து செம்மையா ரைஸ் ஆயிடும். அவ ஹார்ட்ல கை வச்சு பாப்பா. அப்போ வந்து அவளும் வந்து லைட்டா பேனிக் ஆவா. ஹீரோ கிட்ட இருக்கும் போது நான் ஏன் இந்த மாதிரி ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் புரியாது. அவளும் யோசிப்பா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஜமால் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஜமால் சொல்லுவான், நீ சொன்ன ஆளை வந்து நான் பாத்துக்கிட்டேன், ஸோ எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு, என்னோட ஆளுங்களை கொஞ்சம் பேர் அனுப்பிச்சிருக்கேன், அவங்க வந்து அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்ப ஹீரோல ஓகே இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு, நீ இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுட்டே சொல்லுவான். ஜமால் கேட்பான், ஹைதரை பத்தி நீ என்ன பண்ண போற, அவன் உன் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் கேட்பான். அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கும், அவனுக்கு ஏதோ தெரியல போல, அதனால சைலண்டா இருக்கான். பட் இருந்தாலுமே நம்ம அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், மறுபடியும் அவன் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான், நம்ம முதல்ல அவன்கிட்ட யாரெல்லாம் லிங்க்ல இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விடணும், அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆபீஸ் ரூம்ல இருந்து வெளியே வந்து ஹீரோ பார்த்து டைம் ஆச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா அந்த ப்ராஜெக்ட் முடிக்க. ஹீரோ வந்து சிரிச்சுட்டே நான் வரேன் அப்படின்னு சொல்லுவான். இங்க ஹீரோ வந்து அவகிட்ட வரேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜமால் கிட்ட திரும்பணும் மட்டும் சீரியஸ் ஆயிடுவான். அப்ப ஜமால் கலாய்ப்பான், நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டோமா, நீ எப்பவுமே வந்து உன் ஃபீலிங்ஸ் ஹைட் பண்ணாத, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடு, ஹீரோயின் கிட்டயும் நீ சொல்லிடு, நீ எவ்வளவு நாளைக்கு நீ இதை இப்படியே கூட்டு போலான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் கேட்பான். அதாவது ஹீரோயினை லவ் பண்றாளா அந்த விஷயத்த பத்தி கேட்பான். அப்ப ஹீரோ சொல்லுவான், என்னால எவ்வளவு தூரம் போக முடியுதோ அவ்வளவு தூரம் இதை ஹைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப ஜமால் சொல்லுவான், சாக்ரிஃபைஸுக்கு ஏதாவது டெஸ்ட் வச்சா நீ தான் ஃபர்ஸ்ட் இருப்ப, ஏன்னா என்னோட வாழ்க்கைக்காக நீ உன் லைஃபே தொலைச்சிட்ட, எனக்காக நீ அவ்வளவு தூரம் உன் லைஃப உன்னோட ஓன் ஐடென்டிட்டியை நீ லாஸ்ட் பண்ணிருக்க, அதுவும் என்ன காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு விஷயத்த ஜமால் சொல்லுவான். அப்ப ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டான், சைலண்டா இருப்பான். அப்ப ஜமால் சொல்வான், போதும் இது எல்லாமே நீ இவ்வளவு நாள் பண்ணிட்ட, பட் இப்பல இருந்தாச்சும் நீ உனக்காக யோசி, உன்னோட ஹார்ட்டை வச்சு திங்க் பண்ணு, மைண்டை பத்தி வச்சு யோசிக்காத, உன்னோட ஹார்ட் வச்சு திங்க் பண்ணு, மைண்டை வச்சு யோசிக்காத, இந்த குட்டி ஹார்ட்ல லவ்னு ஒரு விஷயத்த கொண்டு வா, உனக்காக ஒரு பீப்புள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, அதுக்காக காட்டு, ரிவெஞ்ச் சொல்லிட்டு உன் லைஃபை தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜமால் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த சித்தி பொண்ணு வந்து சொல்வா, டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வா, இல்ல நான் இங்க முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்வா. அப்ப சித்தி பொண்ணு சொல்வா, இல்ல இங்க இருக்க எம்ப்ளாயிஸ் பாத்துப்பாங்க, நீ இங்க இருக்கணும் அவசியம் இல்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அப்ப ஹீரோ சொல்வான், இல்ல நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் அதை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு நான் வரேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து நீ கூட தான் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்ல வருவா. அதுக்குள்ள ஹீரோ பார்த்து முறைப்பான். இந்த பக்கம் ஜமால் வந்து அவளை ஸ்டாப் பண்ணிடுவான். வா நம்ம போலாம், இங்க பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். ஸோ இங்க இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வந்து பவர் கட் ஆயிடும். ஹீரோயின் வந்து பேனிக் ஆயிடுவா. என்ன ஆச்சு, பவர் கட் ஆயிடுச்சு, நம்ம எப்படி இந்த பிரசன்டேஷனை முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். நான் இங்க என்னன்னு செக் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணை கூப்பிட்டு ஜமால் அங்கிருந்து கிளம்பிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப பயமா இருக்க போல இருட்டுல. ஸோ ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பா. ஸோ ஹீரோ கிட்ட ஊட்டிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ வந்து பாப்பான். பார்த்துட்டு அவன் லைட்டா ஸ்மைல் பண்ணுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், பயப்படாத நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சோ இங்க இவங்க 2 பேரும் கியூட்டான மூமெண்ட் ஷேர் பண்றப்போ இந்த சீன் இங்கே அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், இன்னும் இந்த கரண்ட் வர மாதிரி தெரியல, சோ பவர் போயிடுச்சு, நம்ம இந்த பேட்டரி இருக்க வரைக்கும் லேப்டாப்ல முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் வந்து பயப்படுவான். டெட் லைன்குள்ள நம்ம இது கம்ப்ளீட் பண்ண முடியுமா, ஆல்ரெடி பவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ அவன் சொல்வான், நம்ம இது இருக்கிற வரைக்கும் பண்ணலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், அதுக்குள்ள கரண்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்போ ஹீரோ கேட்பான், உனக்கு என்ன குளிருதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின்ல, ஆமா இங்க நான் ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், இங்க ஹீட்டரும் ஒர்க் ஆகல போல,
டெய்லி நான் உனக்கு கோட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு எடுத்துட்டு வந்து மேலே போத்தி விடுவான். ஆக்சுவலி அந்த ஊர்ல வந்து ஜென்ரலாவே சில்லுன்னு தான் இருக்கும் போல. ஸோ நம்மலாம் இங்க ஏசி யூஸ் பண்றோம்ல, ஸோ அவங்க வந்து அந்த ஊர்ல ஹீட்டர் தான் போடுவாங்க போல, ஏசிலாம் கிடையாது போல. ஸோ ஹீட்டர் யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ண முடியும் போல. அப்போ இங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நீ உன் மெடிசன்லாம் கரெக்டா போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின்ல, எனக்கு மெடிசன் போடுறதே பிடிக்கல. சின்ன வயசு ஃபுல்லாவே வந்து எனக்கு மெடிசன் நல்லாதான் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் மெடிசன் சொல்லிட்டு அதுல இருந்து எப்படா வெளியே வருவேன்னு இருக்கு. மறுபடியும் மெடிசன் போடணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருப்பாங்கல்ல, சோ அதனால அவ அதை மீன் பண்ணி சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ சொல்லுவான், நீ ரொம்ப லக்கி. ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வருஷமா கிடைக்காது கிட்னி டோனர்லாம் அவ்வளவு ஈஸியா, பட் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் சொல்வா, ஆமா நான் லக்கி தான், பட் எனக்கு வளர்ந்த அப்புறம் தான் தெரியும் எனக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த வயசுல எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ சொல்வான், நான் வந்து நெட்ல படிச்சேன், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், லைஃப் வந்து ஆல்ரெடி ரிஸ்க்ல இருக்கும், சோ கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்வான், ரிஸ்க் எப்பவுமே தான் இருக்கு எனக்கு, பட் இப்ப நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து எனக்கு அந்த கிட்னி கொடுத்தவங்க தான். உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு அவங்க பேர் கூட தெரியாது. ஏன்னா நான் ஒரு நைட்டும் நான் தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணிட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ கேட்பான், உனக்கு வேணா நான் வேணா கண்டுபிடிச்சு தரட்டுமா அவங்க யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்ல வேணாம், ஏன்னா எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடக்கும் போது ஆல்ரெடி அவங்க இறந்து போனவங்க தான், ஸோ இறந்து போனதுனால தான் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எனக்கு வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலி உங்களுக்கு இங்க புரியுதா, சோ ஹீரோட தங்கச்சியோட கிட்னி தான் வந்து ஹீரோயினுக்கு வச்சிருப்பாங்க. சோ அதுதான் இங்க வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. பட் ஹீரோக்கும் தெரியாது, ஹீரோயினுக்கும் தெரியாது அது வந்து அவனோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து புலம்பிட்டே இருப்பா, உன்னோட லேப்டாப் பேட்டரி வேற சார்ஜ் டவுன் ஆயிட்டு இருக்கு, இது எல்லாமே ஏன் தப்பு தான், நான் முன்னாடியே முடிச்சிருக்கணும், லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ராக் பண்ணி வந்ததுனால தான் என்னால இப்ப நாளைக்கு முடிக்க முடியாது, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகி அவ கத்திட்டு இருப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல நீ பொறுமையாரி, நீ ரொம்ப யோசிக்கிற, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். பட் ஹீரோயின் லிசன் பண்ற மாதிரி இல்ல, அவ திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருப்பா, இது என்னோட தப்பு தான், நான் முன்னாடியே பண்ணிருக்கணும், நான் ஏன் இப்படி பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்பிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோ சொல்லி பாப்பான், நீ வந்து ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிற, நீ அந்த மாதிரி யோசிக்காத, முடிஞ்சு போன விஷயத்த பத்தி யோசிக்காத, இப்போ நம்மளுக்கு டைம் இருக்கு, நாளைக்கு நம்மளால என்ன மாத்த முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இங்க ஹீரோ வந்து ஹீரோயினை ஹோல்ட் பண்ணிட்டு அவன் சொல்லுவான், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயினை சொல்லுவான், நானும் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துப்பாங்க. அப்ப ஹீரோ மனசுல சில விஷயம் ஓடும். அவனா யோசிப்பானா, எனக்கு தெரியும் நீ வந்து என்னோட டெஸ்டினி கிடையாதுன்னு, பட் என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க, என்னோட பாஸ்ட், என்னோட ப்ரெசன்ட், என்னோட ஃபியூச்சர் நீயா தான் இருப்ப, நான் உன்னை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ யோசிப்பா. அப்ப ஹீரோயின் இந்த சைடும் யோசிப்பா. ஹீரோனும் அதே விஷயம் தான் யோசிப்பா, நீ வந்து எனக்கானவன் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு டெஸ்டினி முடிவு பண்ணல, சோ நம்ம எப்படி இருந்தாலும் பிரிய தானே போறோம், நான் ஏன் உனக்காக இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை பார்க்கும் போது உன் கண்ணை பார்க்கும் போதுதான் ஏன் என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயினும் அவன் மனசுல யோசிப்பா. அப்ப ஹீரோயின் கேட்பா, நீ ஏன் நான் ஒரு மாதிரி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ கேட்பான், எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வந்து சொல்ல வருவான், ஏன்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவான், பிகாஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவான். ஐ லவ் யூ சொல்ல வரான்னா தெரியல, பட் ஐ மட்டும் சொல்லுவான், அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவான். இந்த பக்கம் ஹீரோயினும் யோசிப்பா, ஹீரோயினும் சொல்லு என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கேட்பா. பட் இங்க எபிசோட் 58 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ so much for watching my video guys. எபிசோட் 59 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க போற ஒரு லைக் தான் எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். So see you in the next video. Bye bye.